அனைவருக்கும் இனி வணக்கம். நான் உங்கள் அபிதாசன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, ராசி லக்னம் என்றால் என்னன்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது ராசிக்கு லக்னத்துக்கும் இந்த வீடியோவில் நம்ம முழுக்க முழுக்க ராசினா என்ன, லக்னம்னா என்ன முழுசாக விளக்கி சொல்ல போகிறோம். அதனால் தயவு செய்து இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல ராசினா என்னன்னு பார்ப்போம். ராசினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க சந்திரன் கிரகம். அதாவது பெண். முழுக்க முழுக்க ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சந்திரன். சந்திரன்னா பெண். இங்கே உள்ள பெரும்பாலான ஜோதிடர் சொல்லுவாங்க, ஏதோ சொல்கிறதும் கடமைக்கு இங்கே உள்ள பெரும்பாலான ஜோதிடர் எப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ராசினா உடல்னு வேற சொல்லுவாங்க. சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் உண்மையான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது கிடையவே கிடையாது. ராசிக்கு உண்மையான அர்த்தம் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் இருங்க. ராசிக்கு உண்மையான அர்த்தம் பார்த்தீங்கன்னா நாள், அதாவது நம்ம பிறந்த நாள். பிறந்த நாள் ராசிக்கு உண்மையாகவே அர்த்தம் என்ன பார்த்தீங்கன்னா பிறந்த நாள். இது ராசி கட்டம். இது ராசி கட்டம். ஆனால் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா வட்டம் தான் வரும். ஆனால் நம்ம இங்கே எல்லாருமே வட்டத்தை பயன்படுத்துறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னு சொல்லிட்டு கட்டத்தை பயன்படுத்துகிறாங்க. மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா 12 ராசி இருக்குது. இங்கே இந்த கட்டத்தில் மொத்தம் 12 வீடு இருக்குது, 12 ராசி இருக்குது. இப்போ நம்ம உதாரணத்துக்கு கடகத்தையே எடுத்துக்குவோம். இது இந்த வீடு முழுக்க முழுக்க சந்திரன் மட்டும்தான் அதிபதி. இந்த வீட்டுக்கு முழுக்க முழுக்க யார் அதிபதின்னு கேட்டிங்கன்னா சந்திரன் மட்டும்தான் அதிபதியாக வருவார். பெண்களால் மட்டும்தான் அதாவது பெண்களால் மட்டும்தான், அதாவது நம்ம தாயால் மட்டும்தான் நம்ம ராசியை, அதாவது நம்ம பிறந்த நாளுக்கு இன்னொரு பேர் தான் ராசி. அது இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லலாம், அதாவது நம்மளுடைய ஆஸ்தி. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஆஸ்தினா நம்ம பிறப்புலேயே ஏற்கனவே நமக்கு கொடுக்கப்பட்டது. அது ஏற்கனவே நம்ம பிறப்புக்காண்டி ஏற்கனவே நமக்கு கொடுக்கப்பட்டது. அதனால தான் அதை ஆஸ்தின்னு சொல்கிறாங்க. அதை மருவி பார்த்தீங்கன்னா ராசியாக மாறிடுச்சு. ராசினா ஆஸ்தி. ஆல்ரெடி அங்கே ஃபிக்ஸடாக கொடுக்கப்பட்ட அது நம்மளோட குணங்கள், நம்மளுடைய செயல்கள் எல்லாமே இறைவனால் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டுருச்சு. அதுக்கு பேர் தான் ராசி. இப்போ கடக ராசி எடுத்துட்டிங்கன்னா ஒரு பெண் இருப்பாங்க. இந்த ராசியில் பிறக்கக்கூடிய ஒரு ஆணோ பெண்ணோ குழந்தைய பெற்றெடுப்பாங்க. இன்னொரு பெண் இருப்பாங்க. இன்னொரு பெண் எடுத்தாங்க வேற ஒரு ராசி வரும். இங்கே ஒரு ரிஷபத்தை எடுத்துக்குவோம். ரிஷபம். இதுக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன். இதுக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன். இப்படி மாற்றி ஒவ்வொரு, அதாவது ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு ராசி, அதாவது தன் குழந்தைய பெற்றெடுக்கும் போது ஒவ்வொரு குறிப்பிட்ட நாளை தேர்ந்தெடுப்பாங்க. எல்லா பெண்களுக்கும் ஒரே நாளில் மாதவிடாய் சுழற்சி ஏற்படாது. முக்கிய காரணம் மாதவிடாய் சுழற்சி. எல்லா பெண்களுக்கும் ஒரே நாளில் மாதவிடாய் சுழற்சி ஏற்படாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால எல்லா பெண்களுக்குமே கண்டிப்பாக தான் ஒரு குழந்தைய பெற்றெடுக்கும் போது கண்டிப்பாக நாள் மாறுபடும். அதனால தான் எல்லா பெண்களுக்குமே ஒரே ராசியில் பிறக்கக்கூடிய ஆண்களும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, ஒரே பெண்களாக இருந்தாலும் பிறக்க மாட்டாங்க. ஒரே பெண்ணுக்கு
இப்போ கடகராசி உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். ஏதோ ஒரு பெண் எடுத்துக்குவோம். கடகராசியில ஒரு ஆண் குழந்தைய பெத்தெடுத்துட்டாங்கன்னா, அடுத்து ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறாங்கன்னா திரும்ப அவங்களுக்கு கடகராசி வராது, வாய்ப்பே இல்லை அதுக்கு. ஏன்னா அவங்களுக்கு மாதவிடாய் சுழற்சி மாறிக்கிட்டே இருக்கும். ராசினா பெண், அதனாலதான் நான் பெண்ணுன்னு இங்க ஏற்கனவே நான் ஹெட்லைன் பண்ணி காமிச்சிட்டேன். ராசினா பெண், அந்த நாளை திருப்பி அவங்களால கொண்டுட்டு வரவே முடியாது. அந்த நாள் மாறிக்கிட்டே இருக்கும். ராசினா பிறந்த நாள். இது வந்து ஒரு பெண்ணு, நிறைய பெண்கள் பிறந்து இந்த பூமியில நிறைய பெண்கள் பிறந்து வந்திருக்காங்க. அதனால எல்லா பெண்களுமே ஒரு குழந்தையை பெத்தெடுக்கும் போது இந்த நாள் அவங்களுக்கு மாதவிடாய் சுழற்சி வேற நாள்ல வரும், இந்த பெண்ணுக்கு மாதவிடாய் சுழற்சி வேற நாள்ல வரும். அதனால இது மாறிக்கிட்டே தான் இருக்கும். இது ஃபிக்ஸடா ஒரு நிலையா இருக்கவே இருக்காது. இங்க இருக்கிற 12 வீட்லயும் ஒவ்வொரு பேர் இருக்கும். ஒவ்வொரு ராசியா மாறி மாறி வந்துகிட்டு தான் இருக்கும். ஒவ்வொரு பெண்ணுக்கும் மாறி மாறி தான் வந்துட்டு இருக்கும். இதுக்கு ஒரே ஒரு காரணம், எல்லா பெண்களுக்கும் ஒரே நாள்ல மாதவிடாய் சுழற்சி ஏற்படாது. அது ஒரு காரணம் மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்துட்டோம் ராசி பார்த்துட்டோம். லக்னம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டாவது லக்னம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சூரியன். சூரியன் இது ஆண். இது ஆண். லக்னம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய நேரம், அதாவது பிறந்த நேரம், வேற எதுவுமே இல்லை. லக்னம்னா பிறந்த நேரம். இதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, லக்னா அதிர்ஷ்டம், எதிர்பாராமல். அதாவது லக்னா, இதுக்கு உண்மையான விளக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராசிக்கு சொன்ன மாதிரி உண்மையான விளக்கம் ஆஸ்தி. லக்னத்துக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, லக்னா எதிர்பாராமல். இது வந்து சமஸ்கிருத சொல்லு. அதாவது எதிர்பாராமல், அதிர்ஷ்டம் சொல்லுவோம்ல, அதோட மீனிங் தான் இது. எதிர்பாராமல். கணம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, கணம்னா வேற எதுவும் இல்லை, எண்கள். கணம்னா எண்கள். லக்னா அதிர்ஷ்டம். தமிழ்ல இதை சொன்னோம்னா பார்த்தீங்கன்னா எதிர்பாராமல். கணம்னா எண்கள். இதை ரெண்டையும் சேர்த்து தான் இந்த பேர் வச்சிருக்காங்க லக்னம். ஆனால் லக்னம், அதாவது ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த பிறந்த நேரத்தை தேர்ந்தெடுக்க தகுதி யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆண்மகனுக்கு கண்டிப்பா இருக்கு. ராசியை எப்படி முழுக்க முழுக்க பெண் மட்டுமே தேர்ந்தெடுக்க முடியுமோ, அதுபோல லக்னத்தை முழுக்க முழுக்க ஆண்களால் மட்டும்தான் தேர்ந்தெடுக்க முடியும். அதாவது ஒரு குழந்தை பிறக்குதுன்னா, ஒரு ஒரு மணிக்கு பிறக்குதுன்னா, அந்த குழந்தை 1 மணிக்கு பிறக்குதுன்னா அந்த நேரத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆண்மகனுக்கு மட்டும்தான் இருக்கு, பெண்மகளுக்கு கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. நாளை தேர்ந்தெடுக்க உரிமை யாருக்கு இருக்குன்னா பெண்ணுக்கு மட்டும்தான் இருக்கு. நேரத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆண்மகனுக்கு தான் இருக்கு. அதே மாதிரி எல்லா ஆணும் சரி, எல்லா ஆண்களும் சரி, எல்லா ஆண்களுமே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் ஒன்று சேர மாட்டாங்க. அது எப்படி சொல்லணும்னா சொல்கிறேன், இதுக்கு விளக்கம் நான் சொல்கிறேன். இதை வந்து எல்லா ஜோதிடர்களுமே இது உடல்னு சொல்லிட்டோமா, இதை உயிர்னு சொல்லுவாங்க. இது இப்படியும் ஓரளவு சொல்லலாம், ஆனால் அவ்வளோ வரைக்கும் இது கரெக்டாக வராது. இது வந்து நம்ம மொட்டை முடிச்சா சொல்கிற மாதிரி இருக்கும், அப்படி சொல்லக்கூடாது. எப்படின்னா அதாவது உடலும் உயிரும் இணைகிறது தான்
இணைவால ஒரு ஒரு குழந்தை உருவாகுது. அந்த குழந்தை இந்த அமைப்புக்குள்ள தான் பிறந்து வரும். அதாவது இந்த அமைப்புக்குள்ள தான் பிறந்து வரும். ராசியை முழுக்க முழுக்க தேர்ந்தெடுக்கிற தகுதி பெண்ணுக்கு மட்டும்தான். லக்கணத்தை முழுக்க முழுக்க தேர்ந்தெடுக்கக்கூடிய தகுதி ஆண்மனுக்கு தான் உண்டு. இது உடல், இது உயிர். இது இணைஞ்சோன பூமிக்கு ஒரு புதியது ஒரு உயிர் பிறந்து வருது. அதே மாதிரி ஆண்களால எல்லா லக்கணத்திலையும் ஒரு குழந்தைய உருவாக்க முடியும். அதே மாதிரி பெண்களாலையும் எல்லா ராசியிலையும் ஒரு குழந்தைய பெற்றெடுக்க முடியும். ஆண்களாலையும் அதே மாதிரி எல்லா லக்கணத்திலையும் ஒரு குழந்தைய பெற்றெடுக்க முடியும். ஓரளவு சொல்லிட்டேன். எனக்கு அதாவது என்னோட கற்பனைக்கு என்ன தெரிஞ்சோ, என்னோட கற்பனைக்கு என்ன எட்டுச்சோ அதை முழுசா அந்த வீடியோவில் நான் சொல்லிட்டேன். இது போல பல அருமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட புதன்குரு ஆஸ்ட்ராலஜியில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பாய்.